ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சமைச்சிட்டோம். நான்வெஜ் எல்லாம் ரெடியா இருக்கு. சாப்பிட போறோம். சாப்பிட்டு வந்தா கேக் வெட்ட போறோம். சரிங்களா, வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாழை இலையை வச்சு பிரியாணி, முட்டை, மீன் எல்லாத்தையும் இப்போ வச்சிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கடைசியாக கேக் வெட்ட போகிறோம். ஃபைனலாக பாருங்க, சாப்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பாருங்க, 65 தயிர் பச்சடி, பிரியாணி, வறுத்த மீன், அவிச்ச முட்டை. ஃபைனலாக வாழை இலையில சாதம்லாம் வச்சாச்சு. இப்போ சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அக்காவுடைய பிறந்த நாள் ஸ்பெஷல் பாருங்க. சொல்லுங்க. இப்போ வந்து அக்கா பிறந்த நாளுக்கு நல்லபடியாக நல்லா விருந்து செஞ்சு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாருங்க, பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. சிக்கன் பிரியாணி, வறுத்த மீன், அவிச்ச முட்டை, தயிர் பச்சடி சாப்பிடுங்க. இன்னைக்கு சாப்பாடு டைம் பாருங்க, கரெக்டாக ஒரு 3:30 ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிடுங்க. பிரியாணி டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கா? பிரியாணி, வறுத்த மீன், சிக்கன் 65, முட்டை, வேற லெவல்ல இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் இப்போ வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீன் குழம்பு அங்க இருக்கு. அது வந்து ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாதான் கரெக்டா இருக்கும். அதனால இப்போ பிரியாணி தான் மதியத்துக்கு. டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? சூப்பர், வேற லெவல் டேஸ்டி. சாதம் நல்லா வெந்திருக்கு. துளசி அரிசி. நான் கூட எங்க குழஞ்சிருச்சோ அப்படின்னு நினைச்சேன். பிள்ளைங்க சாப்பிட கரெக்டா இருக்கு. இந்த பாருங்க, இப்போ வந்து நான் சாப்பிட போறேன். நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு பிரியாணி. வெறும் ஒரு பீஸ். இலை ஃபுல்லாக சாதம் இருந்துச்சு. நான் சென்டரில் சாப்பிட்டேன். ஸோ எல்லாரும் அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிகிட்டே இருக்கோம். பாருங்க, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? பவிக்கு வந்து சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறா, ஊட்டி விட்டாலும் சாப்பிட மாட்டேங்கிறா. அவள் அப்படியே கம்முன்னு இருக்கா. அவளுக்கு வந்து கேக் வெட்டி கொடுக்கும்போது கேக்கு தான் சாப்பிடுவான்னு நினைக்கிறான். பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சோம், சாப்பிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. கேக் வெட்ட போறோம். சரிங்களா, இப்போ வந்து இங்கே டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் கேக் வெட்டுறதுக்காக. பசங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து கேக் எடுத்துகிட்டு வந்து வெட்டி சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். மிட்டாய் வேணுமா? பாப்பாவுக்கு வந்து சாக்லேட் வேணுமா? பவிக்கு. சாப்பிடு. வாங்க எல்லாம் கேக் வெட்டலாம். வாங்க. தர்ஷனம் பாருங்க, இது ஒரு பவுல்ல போட்டு எடுத்துருவோம். என்ன கேக் சசி? சஸ்பென்ஸான ஒரு கேக் இது உள்ள இருக்கு. லாவா கேக். ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். விருதாச்சலத்துல வந்து லாவா கேக் ஷாப் வந்து கொஞ்சம் மொதல் பர்த்டேக்கு இங்க தான் வாங்கணும். ஃபேமஸான ஒரு கடை. தர்ஷனுக்கு 5 கிலோ ஆர்டர் போட்டிருந்தோம். லாவா கேக் விருதாச்சலம் கமிட்டி கிட்ட இருக்கு பாருங்க. எங்க அந்த கலர் இது எங்கடா? மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் இப்ப ரெடியா இருக்கும். ஆயா கூப்பிட்டு வா. போயிட்டு ரித்திக்கு காணுமே. ரித்திக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாரும் இப்போ கேக் வெட்டுறதுக்கு அசம்பிள் ஆயாச்சு. கஷ்டமா இருக்கு. டேப் அந்த அளவுக்கு அடிச்சிருச்சு. என்ன கேக்குன்னு தெரியல, பாப்போம். இது ஐஸ் கேக். போன தடவை வந்து நார்மல் ரெட் கலர்ல சூப்பரா இருக்கு கேக். ஹாப்பி பர்த்டே சசி ரேகா. நாங்களாம் பிறந்ததுல இருந்து கேக்லாம் வாங்கி வெட்டனதே கிடையாது. எப்ப தெரியுமா வெட்டுறோம்? இப்ப பிள்ளைங்களாம் நீங்க வளர வளர உங்களுக்காக வாங்கிட்டு வந்து இப்ப நாங்க வெட்ட ஆரம்பிச்சிருக்கோமே. அந்த சிசர் எடுங்க. சிசர் அக்கா தான் வச்சிருக்கீங்க. கேக் ரெட் கலர்ல சூப்பரா இருக்கு. கேக் பாருங்க, கேக் வந்து ஓபன் பண்ணியாச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க, ரெட் கலர்ல. என்ன கேக் நேம் சொல்லுது? அது ப்ளூபெரின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ளூபெரி கேக் நேம் வந்து ப்ளூபெரி. 1/2 kg. ஓகே, நமக்கு இது போதும். கேக் வெட்டுறதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாம் யாருக்காக? நம்ம பசங்களுக்காக. வெட்டலாமா? போங்க போங்க சீக்கிரம், கேக் மெல்ட் ஆயிடும். ஆயாவும் தாத்தாவும் கூப்பிட்டு வாங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அம்மாவுக்கு வந்து நான் எல்ஜி டிவி வாங்கி கொடுத்தேன். 3 தடவை ரிப்பேர் ஆகி ஏதோ மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டு இருந்தாங்க. டிவி போயிடுச்சு. 1 வாரமா டிவி இல்ல. ஆக்சுவலி ஐப்ளஸ் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல பிராண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். 3 இயர்ஸ் வாரண்டி, உடஞ்சாலும் என்ன ஆனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க. வெயிட் பண்ணி 13,000 சம்திங் தான் டிவியோட ரேட்டு. ப்ளஸ் இதோடைய ஸ்டாண்டு, செட்டாப் பாக்ஸ், அது இதுன்னு எல்லா அக்சரிஸ் சேர்த்து ஒரு 18 ரூபாய் சம்திங் வந்துருச்சு. சரிங்களா? என் பசங்களை நம்பி விட முடியாது, எங்கேயாவது உடச்சிருவானுங்க, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பிராண்ட் நான் வாங்கியிருக்கேன். எல்ஜி தான் எப்பயுமே, வாஷிங் மிஷின் எல்ஜி, ஃப்ரிட்ஜ் எல்ஜி, என்னோட டிவி எல்ஜி தான். பட் இருந்தாலும் இந்த நாள் நான் ஐப்ளஸ் நான் வாங்கியிருக்கேன். நீங்க நம்பி வாங்கலாம். 4 ஸ்டார் தான், நல்லா யூஸ் ஆகும். ஆல்ரெடி நிறைய ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே இதனால வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். வெப் ஹவுஸ் தான். சரிங்களா? நார்மல் கிடையாது, ஆண்ட்ராய்ட் கிடையாது, வெப் ஹவுஸ் இது. இனி எல்லா யூஸ்மே இதுல பண்ணிக்கலாம். ரேட்டு அதான் 13,500 சம்திங் தான் டிவியோட ரேட். 32 இன்ச். இது 25 இருந்தா இது 25,000 42 சொன்னாங்க. 32 இன்ச்சு. எனக்கு 32 போதும் அப்படின்ட்டு இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு ஸ்டெபிளைசரு, ஸ்டாண்ட் எல்லாமே நான் அடிஷ்னலாக பே பண்ணி தனியாகவே வாங்கினது. இது இல்லாம ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கணும். அது எல்லாமே 3 இயர்ஸ். மொத்தமாக காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு? 18 சம்திங். மொத்தமாக அந்த ஸ்டாண்டு, ஸ்டெபிளைசரு, பிளக் எல்லாமே சேர்த்து 18,000 ரூபாய்க்கு இப்போ அம்மா வீட்டுக்கு டிவி செட்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம். புது டிவி வாங்கியிருக்கோம். அதனால ஒரு சின்ன ரிவ்யூ பிளஸ் அதே இதுல என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம். ஆளினால் அனைத்தும் ஒரே இதுலயே. டிவி வாங்கி ஜஸ்ட் ஒரு 2 days தான் ஆகும். முன்னாடி தான் வந்து பிக் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தோம். 2 days தான் ஆகுது. போனோம் ஊதுனோம். இருங்க 3 பேர் ஓதுனா அங்க தர்ஷன் பின்னாடி போய் நில்லுங்க. சூப்பரா இப்போ மெழுகுவத்திலாம் ஏத்தனதுக்கு அப்புறம் ரித்திக்கு தர்ஷன் 3 பேர் தான் இப்போ வந்து கேக் கட் பண்ண போறாங்க. பாப்போம் இப்போ. எங்க விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே கிளாப் கிளாப். இன்னைக்கு அக்கா பர்த்டேக்கு பசங்களே கேக் வெட்டுறது பாருங்க. நான் வரேன். பர்த்டே சரிப்பா வாங்க. இரு எல்லாம் ஏந்துரும் போல. நான் ஒரு அம்மா கூட்டிடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. இங்க அங்க பாரு சித்திய பாரு. கன்னத்துல பூசி விடுரு லேசா. போதும். எல்லாரும் சூப்பரா கேக் சாப்பிட்டு இருக்காங்க. பசங்கெல்லாம் இப்போ அக்காவுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கேக் அப்படியேதாம்மா இருக்கு. என் பொண்ணு கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணி எனக்கு வந்து இப்போ சாரி எடுத்து கொடுத்துருக்காப்பா. வாவ் ஸ்வேதா, சோ மச். தேங்க்யூ. தன்ஷியோட கிஃப்ட் பாருங்க. பெருமா காசுலாம் கொடுக்குறாயா? தேங்க்யூ. பெருமா காசு வேணா? காசு பண்ணிருக்கோம். என் பெரியம்மா ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ஓகே அதுவும் அவனால முடிஞ்ச கிஃப்ட். சரி ஓகே. இப்போ எல்லாருக்கும் கேக் வெட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. பவித்ரா கொடு. வரும் பவிக்கிறோம். பவிந்தா சூப்பரா இருக்கு. அந்த க்ரீம் டேஸ்ட் எல்லாம் காலி பண்ணிட்டானோ. ஐஸ் கேக்ல அதான் சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரு பீஸ். ஸ்வேதாவோட கிஃப்ட் பாருங்க. செம்ம அழகா இருக்கு. மணிலாம் வச்சு சூப்பரா செஞ்சிருக்கான். Wish you many more happy returns of the day, mother. Sorry, mummy, mom. Happy birthday, dear mom. ரேஷன் கார்டு தான் இருக்கு போல. எப்படி? இன்னும் இதுக்குள்ள என்னவோ இருக்கே. வருவா கை கட்டிட்டு வரா. ரேக வராதுல. பொண்ணு எழுதிருக்கா. அம்மா 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 அம்மா. Thank you so much. அம்மா 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 அம்மா. அம்மா வேற அம்மா. எல்லாம் அம்மா. சரி போயிட்டு வாங்க. இப்ப எல்லாரும் ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க போறோம். பொருள் வாங்கிட்டு வந்து அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த மாசத்துக்கு கைராக வச்சு பொருள் வாங்க போறோம். ஏன்னா இதுக்கு ஒரு நாள் வர்றதா இருக்கு. சாவி இல்லையே. என் வண்டி சாவி உள்ள கிடக்கு பாரு. என் வண்டி 3 பேர் தான். யாருமே வராங்க. இப்போ ரேஷன் கடைக்கு பொருள் வாங்குறதுக்கு கேக் வெட்டிட்டு அக்கா, அம்மா, தன்ஷி 3 பேரும் போறாங்க. என் காடுக்கு தன்ஷி கைராக வைக்க போறா. அக்கா காடுக்கு அக்கா வைக்க போறாங்க. அம்மா காடுக்கு அம்மா கைராக வைக்க போறாங்க. பாய்.
பாய் பர்த்டேக்கு வந்தாங்க, செலிப்ரேட் பண்ணிட்டாங்க, கிளம்பி போயிட்டே இருக்காங்க. டாடா. பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு. ஏய், பாய் சொல்லு. பாய் பாய் ரித்திகே. ஏய், பாய் சொல்லு. பாய். பாய். ஊருக்கு கிளம்பியாச்சு. பாய். ஓகே பாய். Much later. சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கேக் வெட்டி செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்காக 6 மணிக்கு இப்போ சிதம்பரம் வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். அம்மா சுட்டு வச்சுருந்த குலுசா முறுக்கு 2 கவரில் கொடுத்துருந்தாங்க. வறுத்த மீன், சிக்கன் 65, அடுத்து மீன் குழம்பு, 3 லிட்டர் பால் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நைட்டுக்கு டின்னர் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இட்லி சுட்டு சட்னி வச்சு தான் சிம்பிளாக முடிக்க போகிறேன். அக்காவோட பிறந்த நாள் செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோஸ். ஆக்சுவலி வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 2 நாள் கிட்டத்தட்ட லேட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் லேட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நானும் தனுஷி தர்ஷன் 3 பேருமே அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு இப்போ இன்னைக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு நான் எப்போ போனாலும் நான் வந்து இப்போ கிராமத்து லைஃபுக்கு போகிறேன். அதனால எனக்கு ஒரு வீடியோ மட்டும் அங்கே வந்து எடுக்க முடியாது. நிறைய வீடியோ வந்து மொபைலில் ஸ்டோர் ஆகும். அதை என்னால் பிரித்து தான் போட முடியும். ஒரே வீடியோ போட்டோன்னா கண்டிப்பாக நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். பசங்களுக்கு திங்கக்கிழமை நாளையிலேருந்து காலாண்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து புரட்டாசி மாசம் வரப்போகுது. எங்க வீட்டுல வருஷம் புரட்டாசி மாசம் நாங்க விரதம் எடுப்போம். அதனால கவிச்சியம் இந்த சண்டேவோட முடியுது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.